ஏன்பா அழற? சார் டிக்கெட் இல்ல சார், அத நினைச்சுதான் அழுவுற. அழுதா விட்டுருவாங்களா? இறங்குப்பா. இறங்குனா ஒரு பெரிய கேங்க என்ன பிடிச்சிடும். இறங்குனா டிடிஆர் பிடிப்பாரு. எல்லாமே பிடிக்கிற விஷயம்தான். யாருப்பா அது? ஒரு பெரிய கேங்கே பிடிக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ண? ஒண்ணு இல்ல சார், ஒரு 40 பேர் அடிச்சிட்டேன். 40 பேர் அடிச்சிட்டியா? இந்த தடவை தான் சார் ரொம்ப கம்மியா அடிச்சிருக்கேன். ஏன் சார் அழுவுறீங்க? கையெடுப்பா. இந்த கசு கசுக்கிறியே. நீ 40 பேர் 400 பேர் அடிப்ப. சார் எப்படியாவது நீங்க தான் என்ன காப்பாத்தணும் சார். நான் உன்னை காப்பாத்துறேன். மேல வந்து படுத்துக்க. டிடிஆர் கிட்ட நான் சொல்ல மாட்டேன், அதே மாதிரி அவங்களே சொல்ல வேண்டாம்னு சொல்லு. அவங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னு கேளு. ஐயா நான் மேலே ஏறி படுத்துட்டுமா? ஏப்பா தொந்தரவு பண்ற? ஐயா நான் மேலே ஏறி படுத்துட்டுமா? அம்மா நான் மேலே ஏறி. அட பாவி, அவங்கள பார்த்தா ஆட்சேபம் சொல்ற மாதிரி தெரியல. மேல வந்து படுறான். டிக்கெட் 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 எடுத்தா என்ன முடிக்கிற? சார் இது என் டிக்கெட். இந்த கம்பார்ட்மெண்ட்லயே ஒருத்தனுக்கு தான் நல்ல மொழி இருக்குது, மீதி எல்லாம் திருட்டு மொழி. டிக்கெட் எடையா போறிய காசு கொடுத்தாலும் வாங்கின. இந்தா அடுத்த ஆள். நான் இங்க கேக்குற என்ன வேலை பாக்குறேன் புரியா? இந்தா கொடுங்கம்மா. என்ன என்ன எல்லாரும் ஒட்டு மொத்தமா அப்பா? சும்மா அப்பா. சும்மா அப்பாவா? அப்பாக்கெல்லாம் சும்மா இருந்திருந்தா ரயில்ல ஏயா இவ்வளவு கூட்டம்? ஒன்று, 2, 3, 4. ஏன் சார்? ஏயா உனக்கு என்ன 4 காலா? இல்ல 2. அப்போ இது இவன் சரியா போத்துல சார். கோர்வை பத்தல சார். போர்வை பத்தலையா சார்? அப்படியா? கிண்டலா? டிக்கெட் எடுக்காம வந்துட்டு ஃப்ராடா பண்றீங்க. 2 பேரும் இறங்குடா கீழே. எதுக்கு சார்? என்கிட்ட டிக்கெட் இருக்கு சார். 40 பேர் அடிச்சானே, இவங்கிட்ட இல்ல. முதல்ல கீழே இறங்குகிறா. நானுமா? இறங்குறா சார். 40 பேர் அடிச்சவேன்னு சொன்னா பயந்து மறைச்சு வச்சுட்டேன். என்கிட்ட டிக்கெட் இருக்கு சார். இவனை புடிங்க. அவனா பிடிக்கிறதா? பின்ன என்ன கடிக்கிறதா? ஏண்டா 40 பேர் அடிக்கிறவனா மறைச்சு வச்சுட்டு ட்ரெயின் கொஞ்சம் தூரம் மூவ் ஆன உடனே ட்ரெயினே நிறுத்தி ட்ரெயினை கொள்ளையடிக்கிறதா பிளானா? சார் என்ன சம்பல் கொள்ளக்காரன் முடிவே பண்ணிட்டீங்களா? என்ன? நான் ஒரு மெக்கானிக்கல் சார். நீ மெக்கானிக்? இத நான் நம்பணுமா? ஆமா. மெக்கானிக் மூஞ்ச பாரு. திருட்டு மொழி, ஆந்த மொழி. நடடா ஸ்டேஷனுக்கு. அம்மா தாயே, நீங்க சொல்லுங்க நான் மெக்கானிக்கல் தானே? ஐயா நீங்க சொல்லுங்க நான் மெக்கானிக்கல் தானே? போலீஸ். அவங்கள கூப்பிடுறீங்க? உங்களை அழைச்சிட்டு போறதுக்கு. பாத்துக்கோ. ஏன்பா அலறேன்னு கேட்டதுக்கு என்னென்ன நடந்து போச்சு பாத்தியா? இது எனக்கு தேவையா? போலீஸ். பிள்ளை இல்லா வீட்டுல கிழவன் துள்ளி விளையாடுவானா? முதலாளி இல்லாத இடத்துல சில்ட்ரன் நீ துள்ளி விளையாடுற. டேய் அரஞ்சம்மா, முதலாளி எப்பத்தான் வருவாரோ? ஏன்டா அவசரப்படுறீங்க? பெங்களூர் தானடா போயிருக்காரு. ஒரு எஸ்டடி போடுறேன். ஹலோ, நான் ரெங்க ஆட்டோ சென்டர்ல இருந்து பேசுறேன். எங்க முதலாளி அங்க வாரம் நேரம் வந்தாரா? என்னது வந்தவரை ஏத்தி விட்டீங்களா? ஏறினவரு இன்னும் இறங்கலையா? இடையில என்ன நடந்து தெரியலையே. சரி சரி போன வைங்க. ஏண்டா ஏறிட்டாரா இன்னும் இறங்கவே இல்லையாமே? ட்ரெயினை விட்டு இறங்கி இருப்பாரு. ஒரே கலர் கலரா தெரிஞ்சிருக்கும். ட்ரெயினை போட்ட விட்டாரு. டேய் வயசுக்கு தகுந்தபடி பேசுங்கடா. ஏண்டா பிஞ்சிலே பழுத்து வெம்புறீங்க? அண்ணே அவன் சோடா கலரை பத்தி சொல்றாங்க. அப்படியா? நான் நினைக்கிறேன் நம்ம ஓனரும் கருப்பு, இன்ஜின் டிரைவரும் கருப்பு, தலையில ஒரு கர்ச்சிப்பை கட்டி கரியல்ல வச்சுட்டாங்கன்னு நினைச்சேன். அப்படி கரியல்னா இந்த கேரேஜுக்கு நான் தாண்டா ஓனர்.
ஏய் இங்க வா. எதுக்கு என் பின்னாலே வர்ற? ஊருக்குள்ள எத்தனை தெருவு இருக்கு, ஏதாவது ஒரு தெருவில் போயப்பா. நாம 2 பேரும் ஒண்ணா ஜெயில இருந்தோமே, அந்த பாசம் தான். அத இப்படி சொல்லாத. ஒரு கார்ல ஸ்பீக்கர் வச்சு கட்டிட்டு நாங்க 2 பேரும் ஒண்ணா ஜெயில இருந்தோம், நாங்க 2 பேரும் ஒண்ணா ஜெயில இருந்தோம்னு சொல்லிட்டே போ. ஏன்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு 15 நாளா? இது எனக்கு தேவையா? அந்த கம்பார்ட்மெண்ட்ல எவ்வளவு பேர் இருந்தாங்க. யாராவது ஒருத்தன் ஒண்ண கேட்டான்னா, ஏன்னா ஜனங்களுக்கு தெரியும் கேட்டா மாட்டிக்கு ஒண்ணு. நான் ஒருத்தன் தான் இடிச்ச வாய. உன்னை பார்த்தா ரொம்ப காமெடியா இருக்கு. அதான் மாட்டிக்கிட்டேன். இத பாரு, என் கூடவே வராத. உற்சாக பசங்க பார்த்தாங்கன்னா என்ன தப்பா நினைப்பாங்க. எத்தனையோ ரோடு இருக்கு, அதுல ஒண்ணு போப்பா. நான் இப்ப போறேன், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நான் சந்திப்பேன். பத்துமா? என்ன சந்திக்கிறதுக்கு சவால் விட்டு போறான்? இன்னையோட ஓனர் மிஸ் ஆகி 15 நாள் ஆகுது. எங்க போனாரோ, எங்க இருக்காரோ? கல்யாணம் காட்சி குழந்தை குட்டின்னு இருந்தா குடும்பம் ஞாபகம் இருக்கும். பேச்சுலர் தானே, எங்க சுத்திட்டு இருக்காரோ? கண்டுபிடிச்சு கொடுக்கிறவங்களுக்கு தக்க சன்மானம்னு பேப்பர்ல போடலாமா? டேய் உனக்க அந்த ஆளு காணா போனா என்னடா? அடுத்த ஓனர் யாரு? டேய் வாயத்தோட சொல்லுடா. நீங்களா? டேய், அண்ணன் ஓனர் ஆயிட்ட அடுத்த மேனேஜர் யாரா? நான் தான். நீனா ஏன்டா டேய், ஒரு 15 நாள் ஆள் ஊர்ல இல்லன்னா அவ என் இடத்த பிடிக்க பாக்குறீங்க. நல்ல வேலை எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அண்ணன் வந்துட்டாரு. என்ன இப்படி திரும்ப அழைச்சு போயிட்டீங்க? என்ன 15 நாள் என்னென்ன பண்ணீங்க? இது டெல்லியில பேர விடுறதா சொன்னாங்க, அதை எடுக்கலாம்னு போயிருந்தேன். அதுக்கு 15 நாளா? ரயில்ல போறதுக்கு 2 நாள், வர்றதுக்கு 2 நாள். பாக்கி 11 நாள் என்ன பண்ணீங்க? எண்ணிட்டு இருந்தேன். எதை? கம்பிய. என்ன நீ போலீஸ்கார மாதிரி கேள்வி கேக்குற? ஏன் எல்லாரும் ஒரு டைப்பா பாக்குறீங்க? இல்ல 15 நாளுக்கு லம்பா தெரியுதே, அதான் சந்தேகப்பட்டு கேட்டேன். இல்ல கோர்ட்ல ஒரு 15 நாள் காவல் வைக்க சொன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆகுன்னு நினைச்சேன். வேணாம், மரியாதை வாயை முடிச்சு வேலை பாரு. ரொம்ப ஆச்சு, சாப்பிடுவாங்க. ஏன்டா அவசரப்படுற? அதான் மணி அடிச்ச உடனே வருமே. எது அச்சடிச்ச சோறு அவன் சொல்லணுமா? போடா, வேலை பாரு. போய் வேலை பாருங்கடா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானே நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லுவோம் போட்டிருக்கேன். வணக்கம். வணக்கம். ஏங்க தெரிஞ்ச ஒரு மாதிரி வணக்கம் சொல்றீங்களே, எங்க அண்ணன் ஏற்கனவே தெரியுமா? போய் வேலை பாரு. இருங்க, அவர்கிட்ட கேள்வி கேட்போம். கேள்வி கேட்க அவர் என்ன சட்டசபையாடா? ஏங்க எப்படி தெரியும்? உங்க அண்ணனை நானும். நீங்க வண்டி எடுத்து போங்க சார். பேச விடுங்க சார். உங்க அண்ணனை நானும் 15 நாள் ஜெயில இருந்தோம். எங்க வந்த? வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் கொஞ்சம் பாரியா. அதெல்லாம் இங்க பார்க்க முடியாது, வேற எங்காவது போய் பாரு. போடா. ஏன் யாருக்கு சலிச்சுக்கிறேன்? ரவுண்ட் அடிக்கிறீங்க. அவரு நானு காங்கிரஸ்ல ஜெயிலுக்கு போனமே, அதை சொல்றாரு. காங்கிரஸ் காலமா? அது 1935, இப்போ 1985. கிட்டத்தட்ட பார்த்தா 50 years back. உங்க தோற்றத்துக்கு அதுக்கு டேலி ஆக மாட்டேங்குது. அதை கேட்ட உங்களுக்கு அடிக்கிறேன். இப்படி இங்கிலீஷ் பேசினா எதுவுமே டாலி ஆகாது. போடா, போய் வேலை பாரு. போங்கடா. அந்த 797 அம்பாசிடர் கார் ரேடியேட்டர் ரிப்பேர் ஆகி நின்னுச்சே, அது என்னாச்சு? நீங்க ஜெயில 4வது நாளா இருந்தீங்களே, அப்பவே ரிப்பேர் பண்ணி டெலிவரி கொடுத்தாச்சு. ஏண்டா அந்த 32, 42 ஃபீட் என்னாச்சு? நீங்க ஜெயில 6வது நாளா இருந்தீங்களே, அப்பவே டெலிவரி கொடுத்தாச்சு. ஏய், அந்த மார்க் 3 அம்பாசிடர் என்னாச்சு? நீங்க ஜெயில 10வது நாளா இருந்தீங்களே, அன்னைக்கே டெலிவரி கொடுத்தாச்சு. அந்த பாரின் வண்டி என்னாச்சு? நீங்க ஜெயில 12வது நாளா இருந்தீங்க. 15 நாள் நான் ஜெயில இருந்தாலும் இருந்தேன். என்ன பாபு சிதம்பரம் பிள்ளையில கொண்டு வந்து விட்டானுங்க. இன்னும் 2 நாள் நான் கூட இருந்திருந்தேன். இவருதான் செக் எடுத்தாருன்னு சொல்லுவானுங்க. செக் எடுத்தா என்ன தானே வரும்? பின்ன வெண்ணையா வரும். ஏன்பா, காமராஜரையும் அண்ணாவையும் நீ ஒன்னா சேர்த்து வைக்க போறியா? அவங்க உயிரோடு இருக்கும் போதே யாரும் முயற்சி பண்ணல. சிலையானதுக்கு அப்புறம் நீ சேர்த்து வைக்க போறியா? நீயா? ஆமா. என்னப்பா ஆளே மாறிட்டு? என்ன பத்தி என்ன நினைச்ச? இப்ப நான் பெரிய ஆளு.
சிட்டில உள்ள தியேட்டர்ல எல்லாம் பால்போஸ் சொல்றியாக்கும் ஓ ஐ எம் சிங்கர் ஐசே. சிங்கரா நீ? ஆமாப்பா, ஜம்முன்னு இருக்கேன். ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறேன். ஆனா தங்கறதுக்கு மட்டும் இடம் இல்ல. அதிகமா சம்பாதிச்சாலே இப்படி குழப்பமெல்லாம் வரும். தங்கறதுக்கு இடம் வேணும். ஆமா, அருமையான அபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கு, என் கூட வா. சரி. பாத்ரூம், இது கிச்சன் ரூம், அதான் பெட்ரூம், இது ஹால். இடம் எப்படி வசதியா இருக்கா? வசதியா இருக்கு சார். உங்க டேஸ்ட் என் டேஸ்ட் ரெண்டும் ஒண்ணு சார். அதனாலதான் நம்ம 2 பேரும் ஒன்னா ஜெயில இருக்கோம். அது இன்னும் ஞாபகம் வச்சுக்கணுமா சார்? உங்களுக்கு ரொம்ப இறக்கமான குணம் சார். ஆனா அது கூடப்பா, நான் எப்பவுமே இறக்க சுபாவம் உள்ளவன். அது எனக்கு ரயிலே தெரியும் சார். அவ்வளவு பேர் இருந்தாங்களே, யாராவது மேல வந்து படுன்னு சொன்னாங்களா? நீங்க தானே சொன்னீங்க. அதுக்கு தான்ப்பா 15 நாள். அதே மாதிரி தான் இங்க கொண்டு வந்து இருக்கேன். இங்க சுத்தி ஃபேமிலி இருக்கு. ஏதாவது தப்பு தண்டா பண்ணிராத, கைய கால நீட்டிராத. அப்படிலாம் ஒண்ணும் செய்ய மாட்டேன் சார். ஆனா ஒரு விஷயம், என்ன சார்? இங்க ஏதாவது விபரீதமான சம்பவம் நடந்ததுன்னா உடனே மேல வந்து என்கிட்ட சொல்லணும். என்ன? சரி சார். என்ன அப்படி பாக்குற? வீடு காலியா இருக்குன்னா அப்படித்தான் இருக்கும். பாத்திர பண்டமெல்லாம் நீ தான் கொண்டு வந்து வைக்கணும். சம்பளம் கட்டுப்படி ஆகல, கொஞ்சம் கூட்டி கொடுங்கண்ணே. எந்த முதலாளிட அபார்ட்மெண்ட்ல வீடு எடுத்து உங்களை ஒன்னா தங்க வச்சு போடுற? ஆமாண்ணே, உங்களுக்கு பெரிய மனசுண்ணே. அப்புறம் எதுக்கு சம்பளம் கேக்குற? சம்பளம் வேற சாப்பாடு வேற இல்ல. அது தெரியுது. அண்ணே, ஒரு அண்ணி இருந்தா செத்துக்கே சாப்பாடு வரும்ல. ஆமாண்ணே, சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை நடத்துங்கண்ணே. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார். வாய மூடுறா. உன் வாய்க்கு ரேடியோவுக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்குன்னு பாத்தியா? கவலைப்படாதீங்கண்ணே, எங்களுக்குன்னு ஒரு அண்ணி வராமலே போகுது. அப்படியே கடை கேட்டாலும் அண்ணனுக்கு நம்மளே செட்டப் பண்ணிடுவோம்டா. அவசரப்படாதீங்க. எனக்கு வர்ற பொண்ணு எப்படி இருக்குன்னு தெரியுமா? கம்பெனியில இருந்து வர்ற புது டயர் மாதிரி இருக்கணும். ரீபல்ட் பண்ண ஸ்டெப்னி மாதிரி இருக்க கூடாது, தெரியுதா? இன்னைக்கு முதலாளிட்ட போனஸ் வாங்கணும். ஆமா, பெரிய சிந்தனை சிற்பி சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஏங்கடா 5 நிமிஷம் ஆள் இல்லைன்னா மாநாடு கூட்ட ஆரம்பிச்சிருங்களா? என்னடா முதலாளி, நாளைக்கு ஆயுத பூஜை, வண்டி எல்லாம் கழுவுங்க. எங்களுக்கு போனஸ் வேணும். ஏய், நீ தான் ஆரம்பிக்கிறவ. போனஸ் கேட்டீங்கன்னா உன் சீட்டை கிழிச்சிருவேன். போனஸ் இன்னையோட வாபஸ். அப்ப இந்த வருஷம் ஆயுத பூஜை சிறப்பா கொண்டாடிடுவோம். என்னப்பா இப்படி செஞ்சுட்டு? உன்னை கொண்டாந்து குடி வச்சதுக்கு இது தேவைதானா? ஆமா, நான் எவ்வளவோ சொன்னேன், அவன் கேட்கல. சாவணுங்கிற முடிவோட வந்தவன எப்படி மாத்துறது? நான் 2 பேரையும் விலைக்கு பார்த்தேன், முடியல. நான் அதிர்ஷ்டம் இல்லாதவ. அதனாலதான் எங்களுக்கு நடக்க போற நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்கு இப்படி நடந்துருச்சு. ஏன்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு 15 நாள், உன்னை கொண்டாந்து குடி வச்சதுக்கு 15 வருஷமா? நீங்க தானே எந்த சம்பவம் நடந்தாலும் மேல வந்து சொல்ல சொன்னீங்க. மேல வந்து சொல்லணுங்கிறதுக்காகவே இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணியா? இப்படியே பேசிட்டு இருந்தா இப்படி நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாரும் வருவாங்களே. ஓ, இப்ப அது ரொம்ப தேவை. இப்ப இந்த பணத்தை என்ன பண்றது? உப்பு கண்ணை போட்டு வறுத்து தின்றுவோமா? சார், எனக்கு ஒரு ஐடியா. என்ன? இந்த பணத்தை எடுத்துட்டு போய் பேசாம உங்க கார் ஷெட்ல வச்சிடலாமா? செட்ல பணத்தை வச்சுட்டு நீ ஊர் ஊரா பாடிட்டு திரிவ, நாங்கெல்லாம் அழுதுட்டு திரியணுமா? டேய், உருப்படி ஏதாவது சொல்றா. ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. நீ சொல்லுங்க. இவன் என்ன மதம்னு வேற தெரியல. புதைக்கிறதா இல்ல எரிக்கிறதா? தப்பிக்கிறதுக்கு இந்த பணத்தை மறைக்கணும். இப்ப போய் மதம் விதம் பேசிட்டு இருந்தா? நீ சும்மா இருமா. புதைக்க வேண்டிய பணத்தை எரிச்சும் எரிக்க வேண்டிய பணத்தை புதைச்சா பிற்காலத்துல பேயா வந்து நம்மளை எல்லாம் சுத்தும். பேயா வரதுக்கு முன்னாடி மத்தவங்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்ப நிச்சயம் தான் வந்துட்டாங்க போல இருக்கே. யாரும் வரதுக்கு முன்னாடி இந்த பணத்தை எங்கேயாவது மறைக்கணும். ஆமாமா, சீக்கிரம் பணத்துக்குள்ள ரூம் மறைங்க. எங்க உடையுதுனா? சரி, எதையாவது எங்காவது மறைங்கம்மா. போங்க, போய் மூஞ்சி தொடிங்கம்மா, போங்க. சீக்கிரம் எடுத்துட்டு போங்கப்பா. என்ன மறைச்சு வச்சாச்சா? ஆச்சு. என்ன எல்லாம் முடிஞ்சுதா? ஃபங்க்ஷனுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் ஆயி போச்சான்னு கேட்டேன். என்ன காத்து இல்ல, ஒரே பொக்கை. பொக்கையா? வெக்க. வெக்க. ஆமா, கொஞ்சம் வெக்கதான். ஏன்னா நடந்த சம்பவம். சம்பவமா? ஃபங்க்ஷன் நடக்க போவதில்ல, அதை சொன்னேன்.
ஆனா ஃபங்க்ஷனுக்கு நான் வர முடியாது. ரொம்ப நல்லதா போச்சு. நான் வர முடியாது. என்ன நல்லது? அது ஒண்ணு இல்ல சார், ட்ரெஸ் டியூட்டி ட்ரெஸ். நான் வராட்டி என்ன, என் சம்சாரமும் துணைக்கு நாய் வருவாங்க, அவங்கள பாத்துக்க. ஓகே சார். அப்ப போங்க. போகட்டுமா? போங்க. போறேன். நான் ஏன் வர முடியலன்னா, பரங்கிமலைக்கு பக்கத்துல ஒரு கொலை, அந்த பணத்தை மறைக்க பார்த்தாங்க. நான் போய் விசாரிக்க போறேன். வரட்டுமா?